வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவி நண்பதமன் நெஞ்சங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 21 ஜூலை 2024 பௌர்ணமி திதியில் சந்திராஷ்டமம் என்பது ரோகிணி நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு மிகவும் லாபகரமான நாள். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை தரக்கூடிய நாள். பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாள். பணம் மகாலட்சுமி நம்மகிட்ட வந்தாலே வீட்டில் அத்தனை சுபிக்ஷமும் வந்துடும். நல்ல விஷயங்களை பற்றி நினைப்பது, நல்லதை பேசுவது போன்ற எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்று உடலிலும் சரி மனதிலும் சரி திருப்தி தரக்கூடிய நாளாக வருகிறது. சந்தோஷங்கிறதெல்லாம் வேறங்க. திருப்தி அடைவது என்பது பல பேருக்கு அந்த வாய்ப்பு என்பது கிடைக்காது. இன்று உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. ஆண்டவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஆக எந்த பிரச்சனை நடந்திருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயத்தின் மூலியமாக உங்களுக்கு மனதில் திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். மிதுனராசி நண்பர்களுக்கு நிறைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள். எதிர்பாராத சந்தோஷம். 100 ரூபாய் ஒருத்தர் தருவாருன்னு எதிர்பார்த்து போகிறோம், அவரே 1000 ரூபா கொடுத்தா. அப்படிப்பட்ட அருமையான நினைவுகளை தரக்கூடிய நாள். குழந்தைகளுடன் சேர்ந்து அருமையாக ஒரு நேரத்தை செலவழிக்கவும், மனைவியுடன் சேர்ந்து அந்யூன்யமாக இருக்கவும், இந்த மாதிரி அருமையான குடும்ப சூழ்நிலையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் இன்று வருகிறது. கடகராசினியர்களுக்கு பந்தயம் அப்படின்னு வந்துட்டா இன்னைக்கு ஜெயிப்பீங்க. போட்டின்னு வந்துட்டா நீங்கள் உங்களுக்கு தான் வெற்றி. அந்த மாதிரியான அற்புதமான நாளாக வருது. பல வெற்றிகளை தேடித்தரக்கூடிய நாள். மனசில் தெம்பும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஊற்றக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு பெருமான். சிம்மராசினியர்களுக்கு தொலைதூரத்து நண்பன்கிட்டேருந்து ஒரு பெரிய பரிசு வரும். அந்த பரிசு ஒரு மிகப்பெரிய மெமரிஸை கொடுக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நாளாக இன்று வருகிறது. பரிசு நமக்கு யார் கொடுத்தா என்ன, யார் பரிசு கொடுத்தாலும் சந்தோஷம் தானே. அதுவே மனசுக்கு பிடிச்ச ஒரு நண்பன் கிட்டேருந்து அந்த பரிசு வருதுன்னா அதோடைய வேல்யூவை இடம் போடவே முடியாது. கன்னிராசினியர்களுக்கு மனசுல நிம்மதியும் அமைதியும் தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காரணீஸ்வரர்னு சொல்லலாம். சிவபெருமான் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய காரணீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும். துலாம் ராசினியர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் விட்டு விலகுவது நல்லது. ஆர்கியூமெண்ட்ஸ்குள்ளே போகவே போகாதீங்க. இன்று நீங்கள் ரொம்ப பொறுமையாகவும் கவனமாகவும் விட்டொழிக்க வேண்டிய ஒரு நாள். இதுவும் கடந்து போகும். ரிஷிகராசினியர்களுக்கு மனதில் இனம் புரியாத கவலை எப்பவுமே இருக்கும். மனம் சந்திரன் நீச்சம் பெறக்கூடியதுனால மன அழுத்தம் என்பது சகஜமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு தேவையில்லாத கவலை நம்மளை தின்னுடும். கவலை எதுக்குங்க படணும்? பிரச்சனையில் 2 வகை தானே. ஒன்று சால்வ் பண்ணக்கூடியது, இன்னொன்று சால்வ் பண்ண முடியாதது. சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை தான் சால்வ் பண்ண முடியுமே, அப்புறம் என்ன? சால்வ் பண்ண முடியாது எப்பவுமே முடிய போகிறதில்ல. அதை பற்றி ஏன் கவலைப்படுறோம்? கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆக வாழ்க்கையை நேர்நிலையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் தெளிவு வேண்டும். அந்த தெளிவை பெற தியானம் செய்ய வேண்டும். தனுசு ராசினியர்களுக்கு பயம் இன்னைக்கு தேவையில்லாத பயம். நீங்களே பயந்தா எப்படி சார்? தனுசு ராசி நீங்கள் தான் அடுத்தவங்களுக்கு பயப்படாதன்னு சொல்லணும். ஆக இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கருமாரியம்மன். உங்களுக்கு அனைத்து அருளையும் காமாட்சி அம்பாளும் கருமாரியம்மனும் சேர்ந்து கொடுப்பார்கள். மகர ராசி என்பவர்களுக்கு மற்றவர்களுக்கு நீங்கள் தேவைப்படுகின்ற உதவிகளை செய்ய வேண்டிய ஒரு நாள். உங்களால் முடிந்த உதவிகள், அது 2 ரூபாயா 1 ரூபாயா கூட இருக்கலாம். உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களாக நீங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கும். கும்பராசினியர்களுக்கு மிகப்பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இன்று கிடைக்கும். அரசியல் தலைவராக இருக்கலாம், சினிமா துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்க மனிதர்களுடைய ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி என்பவர்களுக்கு சகோதர சகோதரிகள் ஒரு கூட்டு குடும்பம்னு சொல்லுவாங்க. அங்கே குடும்பத்தாருடைய அனைத்து அன்பும் பாசமும் பெறக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு கூட்டு குடும்பம்னா என்னென்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கிறதே கூட்டு குடும்பம் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் பெரிய குடும்பம், ஒரு 10 பேர் 15 பேர் இருக்காங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நம்மளோட அன்பும் பாசமும் ஒரு ஆளுக்கு கிடைக்குதுன்னா அந்த ஆள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. நீங்கள் தான் அந்த பாக்கியசாலி. இன்னைக்கு இன்று 21 ஜூலை 2024 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களும்
எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்த அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.